கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும், இதுதான் நம்ம மெயினாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்காங்க. ஆனாலும் கூட உங்களுடைய 9ஆம் இடத்துல கிரகங்கள் மூவ் ஆகிடுறாங்க. இந்த மாதத்தில் 8ஆம் இடம் அப்படின்னாலே எப்பவுமே பிரச்சனை மட்டுமல்ல, ஒரு சில நன்மைகளும் உண்டு. நன்மைகள் என்னன்னு பார்க்குற போது ரொம்ப நாளாக யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருக்குது, அதனால் பெருசாக ஒன்றும் லாபம் இல்லை, கெயின் இல்லை, பிரயோஜனம் இல்லை, பைசா பிரயோஜனம் இல்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சொத்துக்கள் எதிர்பாராத விதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு அல்லது அதன் மூலமாக பண வரவோ பொருள் வரவோ இருக்குது. இதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பே இல்லை, ஒன்றுமே இல்லைங்கிறவங்களுக்கு கணவன் மூலமாக அல்லது மனைவி மூலமாக ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருந்தால் வரும். எங்களுக்கு இதுக்கும் வாய்ப்பு இல்லைங்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுத்த பணங்களோ அல்லது உங்களுக்கு வராத பென்ஷன் பணமோ, பிஎஃப் பணமோ, கிராஜுவேட்டியோ, இன்சூரன்ஸ் பணமோ, டிவிடெண்ட் பணமோ வர்றதுக்கான வாய்ப்பு, குறிப்பாக அந்த பணங்கள்லாம் தவணை முறையில் வர்றதுக்கான சூழ்நிலைகள், இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு, இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய கோச்சாரத்தில் உங்களுடைய ராகு 8ஆம் இடத்துல இருக்கார், குரு பகவானும் 8ஆம் இடத்தை பார்க்குறார், அங்கே செவ்வாய் பகவானும் இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கார், புதனும் அங்கே தான் இருக்கார் 8ஆம் இடத்துல. தேவையற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயங்கள் எதுலேயுமே நீங்கள் தலையிடாதீங்க. எல்லாருடைய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதம் உறவுகள் யார் நன்மை யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. யாரெல்லாம் பெருசாக நீங்கள் நம்பியிருந்தீங்க அவங்க நமக்கு துரோகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அல்லது நம்ம நம்பிக்கைக்கு அவங்க உள்ள ஒரு நண்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை, இது அத்தனையும் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளால் பிரச்சனை, நெருங்கிய உறவுகளால் நமக்கு பண வருத்தங்கள், பிரச்சனைகள், ஒன்று அவங்கள விட்டு நம்ம பிரிய வேண்டிய காலம் அல்லது நம்மளை விட்டு அவங்க பிரிய வேண்டிய காலகட்டங்கள், இதெல்லாமே இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ட்ராவல் அத்தனையும் அவாய்ட் பண்ணுங்கள். அவசர அவசியம் தானே மூவ் ஆகுங்க. அதே போல் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் இந்த மாதம் வேண்டாம். ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் பண்ணுங்கள். யாரையும் பெருசாக நம்பி நீங்கள் இருக்காதீங்க. நீங்கள் உங்களை செல்ஃபாக நம்புங்க. இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் நம்பிக்கைக்குரியவளாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு.